சிவா வீட்டில் எல்லாருமே ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா மகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. சிவாவுக்கும் எரிச்சலாக இருக்குது. அந்த டைமில் சிந்து வந்து விபூதி எடுத்துகிட்டு வந்து சிவாவுக்கு வந்து திருநீர் எடுத்து விடுறாங்க. நெத்தியில் வந்து இட்டு விடுறாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் நல்லபடி நடக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. நீங்கள் டாக்டர் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடு. இன்னையிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றை மாதிரி ஒய்ஃப் இருக்கும்போது என்னம்மா பிரச்சனை வரப்போகுது என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற மகாக்கும் சிவாவுக்கும் செம்ம கடுப்பாக இருக்குது. பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. சிந்து எப்படி பச்சையாக நடிக்கிறா பார்த்துல, அவளுக்கு அன்னபூர்ணியை கைக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வா. இவன் எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கே புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு நல்லா புரியுதுமான்றாரு சிவா. அடுத்து வந்து சிவா என்ன பண்ணுறாரு, சிட்டுவோட வீட்டை தேடி போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, சிட்டுவை பற்றி நல்லா விசாரிக்கிறாரு. எல்லாக்கிட்டையுமே இந்த மாதிரி சிட்டு யார்கிட்ட பழகுவா, என்ன கதை ஏது கதை எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. இங்கே வந்து எப்பாவது வந்து சிந்து வந்துட்டு போனாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையுமே விசாரிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நேராக வராரு. வந்தோடனே ஸ்னேகா வந்து என்ன சிவா என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் ஒன்றும் வரல அப்படின்னோடனே முக்கியமான வேலையை வந்திருக்கேன் முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து வீட்டுக்கு வராரு சிவா. வந்தோடனே ஓடி வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, சிவா உங்களுக்காக நான் வந்து இதை பண்ண சிவா, சாப்பிட சிவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது அங்கே வை அப்படின்றாரு. வச்சிடறாங்க. என்ன சிவா என்ன விஷயம் அப்படின்னோட, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் வரியா அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல சிந்துக்கு. நிஜமாவா சிவா, இவ்வளோ நாள் என்கிட்ட திரும்பி கூட என்னை பார்க்காம இருந்த, இப்போ என்னை கூப்பிட்டு பேசுகிறியா டாக்டரு, நிஜமாவா டாக்டரு அப்படின்னு. ஆமாம் நிஜமாக தான் வா அப்படின்னோடனே சரி நீ என் ஃபோன்லேருந்து நான் உனக்கு தினமும் மெசேஜ் அனுப்பிச்சேன்னு சொன்னல அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து அமிச்சனா இல்லையா, தினமும் அமிச்சல நான் அமிச்சல அந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அந்த மெசேஜ் யார் அமிச்சது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி திணறாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது, சிட்டு தானே இந்த மெசேஜை உனக்காக பண்ணுது வேலையை அப்படின்னோடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சிட்டு யாருன்னு எனக்கு தெரியாது, இங்கே வந்து தான் எனக்கு தெரியும். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, கூடிய சீக்கிரம் சிட்டு தான் இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரம் இந்த விஷயத்தை ஆதாரத்தோடு என்னால் நிரூபிக்க முடியும். ஏன் கூடவே எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு சிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காள், அவளுக்கு இருக்குது, உனக்கு உதவி பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் அவள் பண்ணியிருக்காள்னா உனக்காக எதுக்காக அவள் பண்ணணும், அந்த காரணத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லார் முன்னாடி நான் நிரூபிக்கிறேன். சிட்டு தான் இதில் வந்து உனக்கு உதவி பண்ணியிருக்கா, தினம் தினம் என்னோடய ஃபோனை எடுத்து உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்ற விஷயத்தையும் நான் தரவாக கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீயும் சரி சிட்டுவும் சரி தப்பிக்கவே முடியாது. சிட்டுவை நான் மாட்டி விட தான் போகிறேன். ஐயோ டாக்டரே நான் அப்படிலாம் பண்ணிடாத அப்படி சொல்லிட்டு காலில் விட ஆரம்பிச்சு, காலில் விட கூட ஒரு தகுதியில் மரியாதை போயிடு அப்படின்றாரு. ப்ளீஸ் டாக்டர் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் சிட்டுவை எதுவுமே பண்ணிடாத, உன்னை கெஞ்சி கேட்குறேன். சிட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ தேவையில்லாமல் சிட்டு பேரை யோசிக்கிற. இப்போ கூட உண்மையை ஒத்துக்க மாட்டேல்ல நீ, நான் இவ்வளோ சொல்லி கூட சிட்டு வந்து பண்ணலன்னு தான் சொல்கிறேன். சிட்டு பண்ணல டாக்டர், இதுக்கும் சிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் வந்து என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொன்னால் தானே உனக்கு தெரியும், நீ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் சிட்டு மேலே படி போட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லாத, அப்புறம் எல்லோரும் தப்பாக நினச்சிப்பாங்க, அப்புறம் சிட்டுவே ஏதாவது பண்ணிவிடுவாங்க. பாவம் சிட்டு, அவள் எந்த தப்புமே பண்ணலையே, அவள் யாருன்னே எனக்கு தெரியாது. நீ எவ்வளோ வேணாலும் போய் சொல்லு, இன்னும் உன்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லு, ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தான் தெரியுமே. நீ தான் போய் வந்து எப்படியும் சொல்லுவியே, மற்றவங்கள எப்படி நம்ப வைக்கிறது அப்படின்னு உனக்கு தெரியுமே. என்ன நம்ப வைக்க பார்க்குறியா பொய்யால், இதெல்லாம் நான் நம்பவே நினைக்கிறேன். எனக்கு உண்மை தெரியுன்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி கூட நீ பயப்படாமல் இருக்கேன்னா என்ன நெஞ்செழுத்து இருக்கும் உனக்கு. நீ எல்லாம் பிறவிலே கிரிமினல், உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் கவனமாக இருக்க தான் எனக்கு தெரியும். ஆனால் பாரு, நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கும் போது சிட்டு நீ ஒன்றா மாட்டில் என் பேர் சிவா இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க புரியாமல்.